ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப அடுத்து இப்போ நம்ம இந்த நாம ராமாயணத்துல நம்ம அடுத்து பார்க்க போறது அயோத்தியா காண்டம். இப்போ ராமாயணத்தோட ரெண்டாவது காண்டம். இப்போ ரெண்டாவது காண்டத்தோட முதல் வார்த்தையா அகணித குணகண பூஷித ராம். அதாவது ரொம்ப 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 அற்புதமான குணங்களை படைச்சவர் ராமர். குணகண பூஷித, குணங்களை ஆபரணங்களை போட்டிருக்காரு. பூஷித்தன அணிந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். ராமரோட கல்யாண குணங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, அவரோட உடல் அமைப்பு எப்பேற்பட்டது அப்படின்னா விவரிச்சுக்கிட்டே போலாம். அவரோட நிறம் நீலம் கலந்த பச்சை வர்ணம், நீலம் கலந்த பச்சை, சில இடங்கள்ல நீலம் சொல்லப்பட்டு சில இடங்கள்ல ரெண்டுமே கலந்த ஒரு கலர் அது. அதுக்கப்புறம் அவரோட கைகள் முழங்கால் வரைக்கும் நீண்டது. அவரோட உடல் ஆஜாடு பாகுவானது. அவரோட உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப மிருதுவானது. அதாவது ஒரு நபர் எப்படிப்பட்டெல்லாம் எந்தெந்த விஷயம்லாம் எப்படி இருந்தா அழகா இருக்குமோ அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராமர் கிட்ட. அவர் இனிமையானவர், எளிமையானவர், கம்பீரமானவர், தன்னோட பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறவர், சத்தியம் தவறாதவர், இன்னொரு பெண்ணை பார்க்காத, இது எல்லாருக்குமே தெரியும். ஏக பத்னி, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல அற்புதமான குணங்கள் இன்னும் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இதுக்கு அடுத்து அகணித்த குணகண பூஷிதராம் அவனி தனையா காமிதராம். மொத்த பிரபஞ்சத்தையுமே தன்னோட மகனா கொண்டவர். எல்லாரையுமே தன்னோட குழந்தைகளை அனுசரிக்கிறவர், அல்லது எல்லாருமே ராமர குழந்தையா ஏத்துக்கிறதுக்கும் சந்தோஷப்படுவாங்க. எல்லா பெரியவங்களும் அயோத்தியால இருந்த எல்லாருமே ராம தன்னோட குழந்தையா, தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா, தன்னோட தந்தையா, தன்னோட மகனா ஏத்துக்கிட்டவங்க. ராகா சந்திர சமானன ராம். பகவான் ராமர் சூரிய குலத்துல தோன்றுறார். ஆனா அவரை நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ராமச்சந்திரன். சூரியன் ரொம்ப கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. ஆனா காலையில 7 மணிக்கே நம்மளால தாங்க முடியல. அவரோட கிரணங்கள், அவரோட கதிர்களை நம்மளால தாங்க முடியல. ஆனா சந்திரனோட கதிர்கள் ரொம்ப இனிமையானது. அவர் எப்ப சந்திரன் முழுசா வெளியே வர்றாரோ அப்பதான் எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ரைட்? எவ்வளவு குளிர்ச்சியா. உதாரணத்துக்கு நம்மளோட கார்த்திகை பௌர்ணமி வரும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லையா? சந்திரன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதால நமக்கு சந்திரன் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்ங்கிறதால நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர். அதே விதத்துல ராமரும் பார்க்கறதுக்கு அழகானவர், இனிமையானவர், குளுமையானவர், இதத்தை கொடுக்கக்கூடியவர், மனசுக்கு ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால பகவானை நம்ம என்ன சொல்றோம்? ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து இப்போ மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. தசரதருக்கு பிடிச்சு போச்சு, கௌசல்யாவுக்கு பிடிச்சு போச்சு. சோ இப்பதான் மறுபடியும் இப்ப எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் கதையில ஒரு திருப்பம். ராமாயணம் முழுக்கவே இது எதிர்பார்க்கலாம் நீங்க. நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல நம்ம ரச விசாரம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள் உண்டு. சேர்ந்து இருக்கிறது, ஒரு 2 நபர்கள் சேர்ந்து இருக்கிறது, பிரிஞ்சு இருக்கிறது. பொதுவா இந்த பௌதிக உலகத்துல எந்த ஒரு விஷயமுமே சேர்ந்து இருந்தாதான் 2 பேர். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு அப்பா மகன் எடுத்துக்கலாம். யாரோ ஒரு 2 நபர்கள், பிரியமான நபர்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் ஆனந்தம், பிரிஞ்சிருந்தா கஷ்டம். கரெக்டா? ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல இது தலைகீழா உண்டு. பிரிஞ்சிருக்கிறதா அதிக ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. இத நம்ம விப்ரலம்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேர்ந்து இருக்கிறத சம்போக அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இந்த ராமாயணம் முழுக்க இந்த 2 விஷயங்கள் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தோம், தசரதருக்கு குழந்தையே இல்ல, துன்பத்துல இருந்தார். ராமர் பிறந்தப்ப அதிக சந்தோஷத்துக்கு போனார். அதுக்கடுத்து விஸ்வாமித்திரர் கூப்பிட்ட உடனே மறுபடியும் தலைகீழாச்சு. அப்புறம் சீதா தேவியோட சேர்ந்து வந்தார் ராமர், ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்ப மறுபடியும் கதையில திருப்ப வரணும்ல, சந்தோஷமா இருக்காங்கல்ல கதையில திருப்பம். இப்ப என்ன அப்படின்னா, மந்தரைங்கிறவங்க கூனி, கைகேயோட பணிப்பெண், எல்லாருக்கும் தெரியுது. அவங்க மூலியமா, அவங்க ஆக்சுவலா உண்மையிலே யாருன்னா ஒரு அப்சரஸ், தேவலோக மங்கை. அவங்க தேவர்களோட காரியத்துக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறாங்க. அவங்க கூனியோட ரூபத்துல கைகேயோட இதயத்துல ஒரு விஷத்தை பாய்ச்சுறாங்க. பரதன் அடிமையாயிடுவான், நீ அடிமையாயிருவ. ராமன் உங்க எல்லாரையும் ஜெயில போட்டுருவான், வேலைக்கே ஆகாது. கைகையால இதை நம்ப முடியல. என்னோட நேத்து பாக்கலாம், நான் மாத்தி சொல்லிட்டேன். கௌசல்யா கொடுத்த அரண்மனை, அது கைகேயி கொடுத்த அரண்மனை சீதா தேவிக்காக. கைகேயி தான் ராமர் மேல ரொம்ப பாசமுடையவங்க.
கௌசல்யாவை விட. அதனாலதான் சீதா தேவிக்கு ஒரு தன்னோட மருமகளை விட சீதா தேவிக்கு ஒரு அரண்மனையை கொடுத்தாங்க. சோ அப்போ கைகேயி சொல்றாங்க, என்னோட ராமன் அப்பேற்பட்டவன் கிடையாது, நீ ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படிங்கிற. அப்புறம் மந்தரை இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நல்லா யோசிப்பார், ராமர் ராஜானா எல்லாரும் அவனோட அம்மாவை தான் மதிப்பாங்க. நீ கௌசல்யா உன்னை கஷ்டப்படுத்துவா அப்படின்னா அவங்களுக்கு உள்ள பெண் அப்படிங்கறதால உள்ள இருந்து ஒரு பொறாமை வர்றது. என்ன பண்றாங்க, ஓகே ராமரை காட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு தசரதர் கிட்ட போறாங்க. எனக்கு நீங்க முன்னாடி ஒரு போர்ல நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன், தேவர்களோட நடந்தப்போ அசுரர்களோட நடந்தப்போ எனக்கு 2 வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்ப கொடுங்க. ஒண்ணு ராமர் காட்டுக்கு போகணும், இன்னொன்னு பரதன் ராஜாவாகணும். ராமன் எத்தனை வருஷம் காட்டுக்கு போகணும்? 14 வருஷம். ஏன் 14 வருஷம்? அதுக்கும் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே ஒரு மக்கள் 14 வருஷம் ஒரு விஷயத்த பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு பழகிடுவாங்க, அதுக்கு மேல மாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ பரதன் அதுக்குள்ள மக்களோட இதயத்துல இடம் பிடிச்சிருவான். அதுக்கு மேல ராமர் திரும்ப வந்தாலும் பெருசா மக்கள் அழட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப உடனே 1 வருஷம் போகணும் 2 வருஷம் போனா ராமர் திரும்ப வந்தோடனே மக்கள் ராமர் தான் வேணும், ராமர் தான். அதுக்கப்புறம் பரதர் ஓகே தானே அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால கைகேயி பர்டிகுலரா 14 வருஷம் கேட்டாங்க, மக்கள் ராமரை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ 14 வருஷம் இப்போ ராமர் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது கைகேயோட விருப்பம். தசரதர் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணப்படுறார். தசரதருக்கு அது சொல்ல விருப்பமே கிடையாது. நீ என் உயிரை எடுத்துக்கோ, ஆனா ராமனை காட்டுக்கு அனுப்ப சொல்லாத அப்படிங்கிற. ஆனாலும் கைகேயி பிடிச்ச பிடிவாதத்துல இருக்காங்க. நேத்து அந்த பண்டிட்ஜி சொன்னார் நம்ம எல்லாருக்குமே கனக் பவன்ல வச்சு அந்த மகாராஜ் சொன்னார், கைகேயி தேவர்களோட காரியத்துக்காகத்தான் அதை பண்ணாங்க, இல்லனா ராமர் காட்டுக்கு போயிருக்க மாட்டார். கைகேயி கேட்கலன்னா ராமர் காட்டுக்கு போயிருக்கவே மாட்டார். ராவண வதம் நடந்திருக்காது. சோ தேவர்களோட காரியத்துக்காக நடந்தது. இது எல்லாமே வெளியில பாக்குறதுக்காக அது பொறாமையினால செஞ்சது, இதால செஞ்சது. ராமர் இருக்கிற இடத்துல எந்த விதமான கெட்ட குணங்களும் இருக்காது. ராமரோட அம்மா கிட்ட நிச்சயமா இருக்காது. அதுக்கப்புறம் காட்டுக்கு போறார். காட்டுக்கு போகும்போது ராமரை அதாவது இது மறுநாள் காலையில ராமருக்கு பட்டாபிஷேகம், ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கும் போது தசரதர் சொல்றாரு, நான் ரொம்ப முதியவன் ஆயிட்டேன், ராமர் நம்ம மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரியமானவனா இருக்க, அவர் ராஜா ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ மறுநாள் காலையில பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அப்போதான் இது எல்லாமே அந்த ராத்திரி நேரத்துலதான் இது எல்லாமே நடக்க போகுது. தசரதர் கைகேயோட இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இரவு விடியாமையே இருக்கட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா விடிஞ்சா ராமரை காட்டுக்கு அனுப்பணும், ராமரை நான் பிரியணும் மறுபடியும், பெட்டர் இந்த இரவு விடியாமையே இருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்படி சொல்லி முடிச்ச பிறகு விடியவும் செஞ்சிருது. அடுத்த நாள் நடக்கணுங்கிற விடியவும் செஞ்சிருது. ராஜாவை எழுப்புறதுக்காக அந்த பாட்டு பாடுறவங்க, மங்களகரமான ஸ்லோகங்கள் சொல்றவங்க, ராஜாவை புகழ்றவங்க எல்லாருமே வர்றாங்க. எல்லாரும் மூஞ்சில யாரும் முழிக்காதீங்க, எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிறார். சோ அன்னைக்குரிய அந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் பண்றதுக்காக மினிஸ்டர் சுமந்த்ரா அவர் வர்றார். சுமந்திரர் வர்றார். வந்துட்டு தசரதரை பாக்குறார். தசரதர் தரையில படுத்து கிடக்கார், கைகேயி உட்கார்ந்து இருக்காங்க. தசரதர் மயக்கம் போட்டு விழுகிறார், அழுதுட்டு இருக்கார். அவருக்கு முகங்கள்லாம் செவந்து போயிருக்கு. பட் இருந்தாலும் கைகேயி நல்ல திடமா உட்கார்ந்து இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி 2 வரங்கள் இருந்தது, உடனே ராமரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பா ராமரை பார்க்க விரும்புறாரு அப்படின்னு சொல்றாரு. ராமர் வந்த உடனே தசரதர் ராமரை பார்த்து அலறாரு, மயங்கி விழுறாரு. எல்லா விதமான எமோஷன்ஸும் அங்க அந்த இடத்துல வருது. கைகேயி ஒண்ணு இல்ல, உங்க அப்பா இதான் சொல்ல வர்றாரு, நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பரதன் ராஜாவாகணும். ராமர் கொஞ்சம் கூட சலனம் இல்லை. நம்ம யாராவது அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு 500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாத்தினாலே நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உனக்கு இல்லப்பா, நம்ம பக்கத்துல இருக்கவனுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னாலே நம்மளோட ரியாக்ஷன் எப்படி? சொந்த பந்தங்களை நம்ம இதெல்லாம் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிருப்போம், ஏமாற்றங்கள்ங்கிறது. பட் ராமர் துளி கூட சலனம் அடையல, ஒரு துளி கூட. அம்மா இதை எதுக்கு நீங்க நேரடியா என்கிட்டயுமே சொல்லிருக்கலாமே, இதுக்கு எதுக்கு அப்பாவை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க? இது ஒரு விஷயமே கிடையாது. என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன்னு என் மேல நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா?
ராமர் இப்பேற்பட்டவர், இந்த வார்த்தையை யாராலையும் சொல்லவே முடியாது. பகவானுக்குரிய பகவான் அப்படின்னு யார நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா, விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு 6 விதமான ஐஸ்வர்யங்கள் யாருக்கு முழுசா இருக்கோ அவங்களதான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த 6 விதமான ஐஸ்வர்யங்கள் நம்ம பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பகவத்கீதை படிச்ச பக்தர்களுக்கு சொல்ல முடியுமா? வரிசை. அழகு, அறிவு, செல்வம், புகழ், பலம், துறவு. இந்த 6 விஷயங்கள் யாருக்கு பூரணமா இருக்கும்? ஏன்னா இந்த 6 விஷயத்துல ஒண்ணு இருந்தாலுமே அவங்க அட்ராக்டிவ் பர்சன். பட் துறவு மீன்ஸ் ரெனவுன்சியேஷன். இந்த 6 விஷயங்களும் யாருக்கிட்ட பூரணமா இருக்கோ அவங்க பகவான். சோ பகவான் இப்ப ராமச்சந்திரர் ரெனவுன்சியேஷன் இப்ப காட்டுறாரு. துளி கூட அட்டாச்மெண்ட் கிடையாது ராஜ்யத்து மேலயோ மற்ற விஷயங்கள் மேலே. அப்பா என்ன சொல்றாரு, அம்மா என்ன சொல்றாங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ பித்ருவாக்கிய ஆசிரித்த காணனராம். அப்பா அம்மாவோட பேச்சுக்காக காட்டுக்கு போனார். போகும்போது மர உரி மரப்பட்டையிலான ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படிங்கிறது கைகையோட இது. சோ ராமர் என்ன பண்றாரு, இப்போ கௌசல்யா தேவி கிட்ட சொல்றதுக்காக போறாங்க. கௌசல்யா தேவி சொல்றாங்க நானும் வர்றேன் உங்க கூட. சீதா தேவி கிட்ட சொல்றாங்க நானும் வர்றேன் அப்படி. லக்ஷ்மணன் நானும் வர்றேன் அப்படி. மொத்த ராஜ்யமே நானும் வர்றோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. நோ 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 நோ, இது ஏமாத்துற வேலை. பரதன் அப்புறம் யாருக்கு ஆட்சி பண்ற, எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் மட்டும் போறேன் அப்படின்னு சீதா தேவி அடம் பிடிச்சு வர்றாங்க. ஓகே, லக்ஷ்மணன் நானும் வரேன், சரி ஓகே. அவங்க 3 பேர் மட்டும் போற மாதிரி இப்ப பிளான் ஆயிடுது. ஆன உடனே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அந்த மர உரி கொண்டு வந்து கொடுக்கப்படுது. போட்டுக்கிறாங்க. அவங்க குருகுலத்துல படிச்சதால அது ரொம்ப ஈஸி. சீதா தேவி அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அந்த ட்ரெஸ் எப்படி போட்டுக்கணும்னு கூட தெரியாது அவங்களுக்கு. எல்லாரும் முன்னாடியும் அவங்க சங்கோஜப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க. இத பார்த்த வசிஷ்டருக்கு கண்ணீர் வருது. ரிஷிகள் பொதுவா அலறது இல்லை, அவங்க மனசு ஆல்ரெடி இந்த பந்த பாசம்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்காது. சீதா கைகை உனக்கு நிஜமாவே இருதயம் கிடையாதா அப்படிங்கிறாரு அவர் அப்ப சத்தம் போடுறாரு கைகை. சீதா தேவி மட்டும் கொஞ்சம் ஓகே சீதா தேவி பட்டுப்புடவையிலே போட்டோம் அப்படின்னு. பட் சீதா தேவி அதுக்கு ஒத்துக்கல. என் கணவர் இப்படி இருக்கும்போது நானும் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்ட்டு. சோ அவங்க சாக்ஷாத் மகாலட்சுமி பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்காகவே இருக்கிறவங்க. கிளாதினி சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. பகவானுக்கு இன்பம் கொடுக்கிற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால ராமருக்கு எது பிடிக்குமோ அதுதான் அவங்களும் செய்யறாங்க, சீதா தேவி. சோ இது இந்த இடத்துல நம்ம நோட் பண்ற விஷயம். இப்ப காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போயிட்டு கங்கை கரையை கடக்கணும். இப்போ அவங்க எங்க கடந்தாங்கன்னா பிரயாக்ராஜ்ல கங்கை கரையை கடக்குறாங்க. அந்த இடத்துல குகனை பாக்குறாங்க. குகன்கிற நிஷாத ராஜா, வேடர்களோட தலைவன். இங்க வச்சுதான் நிறைய கான்ட்ரவர்சி வரும் ராமாயணத்துல. ராமர் மீன் சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டாரா இல்லையா? இல்ல. அதுக்கடுத்து வேற என்ன இந்த இடத்துல கான்ட்ரவர்சி வரும்? ஓகே, இப்போதைக்கு இது ஒண்ணு மட்டும் பேசலாம். ராமர் காட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே குகன் என்ன பண்றாரு, அந்த ஏரியாவோட தலைவர் அவர் தான். அந்த காட்டுல இருக்க வேடர்களோட தலைவன் அவர் தான். ராமர் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா, தன்கிட்ட எதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியும், எதெல்லாம் சிறந்த பொருட்களா இருக்கோ அது எல்லாத்தையுமே கொண்டு வர. அதாவது காட்டுல என்னென்ன கிடைக்கும், கிழங்குகள் கிடைக்கும், தேன் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், மற்ற மாவு, திணை மாவு வகைகள் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தேனும் திணையும் ரொம்ப ஃபேமஸ். சோ மற்ற தானியங்கள் என்னென்னலாம் அவர்கிட்ட பெஸ்டா இருக்கோ, வஸ்திரங்கள், அது எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. அப்புறம் அவங்க வேடர்கள்ங்கிறதால அவங்க மாம்சம் சாப்பிடுறவங்க, அதையும் எடுத்துட்டு வர்றாரு. கங்கையில கிடைக்கிற மீனையும் எடுத்துட்டு வர்றாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு ராமர் முன்னாடி வச்சு, ராமா தயவு செய்து ஏத்துக்கோங்க அப்படிங்க, இது என்னோட சின்ன பரிசு, இந்த ராஜ்யமே உங்களோடது, இதையும் நான் உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்க இங்கேயே இருங்க, 14 வருஷம் என்ன உங்க வாழ்க்கை முழுக்க இங்கேயே இருங்க, நீங்க இதை ஆட்சி பண்ணுங்க, இந்த ராஜ்யத்தை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நண்பான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததுல. நான் ஒரு சத்திரியன், நான் தானத்தால வாழ்றதும் கிடையாது. சத்திரியர்கள் தானம் வாங்குறது இல்ல, அவங்க தானம் கொடுக்கறவங்க. பிராமணர்கள் மட்டும்தான் தானம் வாங்குறவங்க. சோ எனக்கு இது ரொம்ப நன்றி. நீ பண்ண உன்னோட நட்புக்கு, உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றி. இதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது எனக்கு வேண்டாம். நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா, நான் வந்த ரதம் சுமந்திரர் தான் காடு வரைக்கும் ரதத்துல கொண்டு வந்து விடுற. சோ இந்த ரதத்துல இருக்கிற குதிரைகள் தசரதருக்கு ரொம்ப பிரியமானது. அவரோட பர்சனல் குதிரைகள் ரொம்ப பிரியமானது.
அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராமர் குகன் கிட்ட இருந்து எதுவும் வாங்கல, வால்மீகி ராமாயணத்தோட வார்த்தைகள். சோ குதிரைகளுக்கு நீரும் நல்ல ஸ்பெஷலான புல்லும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது இந்த இடம் வரைக்கும் அயோத்தியாவாசிகள் எல்லாருமே ராமர் கூடயேதான் வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ராமர் அந்த இடத்துல புல்லாலான படுக்கையில படுக்கிறார். மறுநாள் காலையில கங்கை கரையை தாண்டி தண்டகாரண்யத்துக்கு போறாங்க அவங்க. பிரியகுக வினிவேதித பதராம் தாஞ்சித மிருது பதராம். அதுக்கடுத்து மறுபடியும் அதே மிருது பதம், பகவானோட மென்மையான பாதங்களால அடுத்து கங்கையை தாண்டி நடக்க ஆரம்பிக்கிறார், காட்டுக்குள்ள நடக்கிறார். அப்போ பரத்வாஜா முக நந்தகராம், இப்போ பரத்வாஜ ரிஷி சந்திக்கிறாங்க. பரத்வாஜ ரிஷி அப்போ பரத்வாஜர் ராமரை இங்கேயே தங்க சொல்றார். கங்கை கரையை தாண்டின உடனே அவங்க இது பிரயாக்ராஜ்ல நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ராமர் சொல்றாரு, இதுக்கு அயோத்திக்கு ரொம்ப பக்கம், மக்கள் அடிக்கடி இங்க வருவாங்க, உங்களுக்கு உங்களோட விஷயங்களுக்கு எல்லாம் தொல்லையா இருக்கும், அதனால நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்புறம் பரத்வாஜர் அடையாளம் சொல்லி அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு அப்படின்னா சித்திரக்கூட்டாத்ரி நிகேதனராம், சித்திரக்கூட்டத்தை தன்னோட முகவரியா வச்சுக்கிட்டார் ராமர். சித்திரக்கூட்டம்ங்கிறது நம்ம அந்த பக்கம் இன்னும் கங்கை கரையிலேயே அந்த பக்கம் போறோம். நம்ம தசரத சந்தத சிந்திதராம், தசரதரோட அந்த அதுக்கப்புறம் பரதர் வர்றார். திரும்ப பரதர் தசரதரோட கட்டளைகளே மனசுல வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கார். அதுக்கடுத்து கைகேயி தனை அர்ப்பித்தராம், கைகேயோட மகன் பரதனுக்காக மொத்தத்தையும் கொடுத்துட்டு ராமர் போயிட்டே இருக்கார். விரச்சித நீத பித்ரு கர்மகராம். அப்போ பரதன் இப்ப வர்றார், காட்டுக்கு வர்றார். காட்டுக்கு சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நம்மளோட அப்பா உங்களோட பிரிவு தாங்காம வைகுண்டம் போயிட்டார், பகவானோட வாசஸ்தலத்துக்கு போயிட்டார். அப்பேற்பட்ட பிரிவு பகவான் நினைச்சு பிரிஞ்சு இருக்காது. சோ அப்போ ராமர் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறார். பரதா, இப்போ வாய்ப்பே கிடையாது. முன்னாடியாவது அப்பா சொன்னா நான் திரும்ப வர்றதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப எனக்கு திரும்ப வர்றதுக்கு என்னங்கிறதே கிடையாது. அப்பா என்கிட்ட இருக்கிறது அப்பாவோட. முன்னாடியாவது அப்பா நம்ம கூட இருந்தார், அவர் திரும்ப வான்னு சொல்லியிருப்பார். இப்ப அப்பா நம்ம கூட இல்ல, என்கிட்ட இருக்கிறது அவரோட வார்த்தைகள் மட்டும்தான். நீ காட்டுக்கு போங்கிற வார்த்தைகள் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. சோ அதையும் நான் பிரிக்க மாட்டேன், அதையும் நான் மீற மாட்டேன் கண்டிப்பா. சோ நான் காட்டிலேயே தான் இருக்க போறேன், நீ ராஜ்யத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோடனே பரதர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நீங்க இல்லாத ராஜ்யம் எனக்கு கிடையாது, ராமர் இல்லாத அயோத்தி எனக்கு அயோத்தியே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ பரதன், இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பரதர் என்ன பண்றாரு, இப்போ பகவானோட பாதுகையை எடுத்துக்கிறார். அண்ணா, நீங்க ராஜ்யத்தை எடுத்துக்க வேண்டாம், உங்களோட பாதுகையை கொடுங்க, உங்களோட பாதுகையோட நிழல்ல நாங்க இருந்துக்கிறோம். எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, பாதத்துல தஞ்சம் அடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். பரதர் அதுக்கும் கீழே உங்களோட பாதுகையில, உங்களோட கால் செருப்புல நாங்க தஞ்சம் அடைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற. சோ இது இன்னும் பணிவான நிலைமை. ராமரோட பாதுகைய எடுத்துட்டு போய் நந்தி கிராமம் அப்படிங்கிற இடத்துக்கு போறார். அங்க பாதுகைய பட்டாபிஷேகம் பண்றார். பாதுகைய ஆசனத்துல, அயோத்தியக்கு வெளியில இருக்காது, அந்த நந்தி கிராமத்துல சிம்மாசனத்துல பாதுகைய வச்சு அவர் ஆட்சி பண்றார். ராமர் இல்லாத வரைக்கும் அயோத்தியில ராமர் எப்படி கஷ்டப்படுறாரோ அதே மாதிரிதான் நானும் வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லிட்டு அவரும் ஜடாமுடி தரிச்சுக்கிறார். அந்த காவி உடை, மரப்பட்டையிலான உடை உடுத்திக்கிறார். அவர் என்ன சாப்பிட்டார் அந்த 14 வருஷமும், பரதன் என்ன சாப்பிட்டார் அப்படின்னா, மாட்டு கோமியம் இருக்கு இல்லையா, கோமியத்துல பார்லி அப்படிங்கிற தானியத்தை வேக வச்சு அதை தான் சாப்பிட்டார் 14 வருஷமும். சோ அண்ணன் இல்லடா, நாடே நம்மளோட தான், என்ஜாய் பண்ணலாம் கிடையாது, என்னோட சுவாமி என்னோட எஜமானர் அவர் காட்டுல என்ன சாப்பிட்டாரோ என்ன வச்சாரோ, அப்ப நான் மட்டும் எதுக்கு வசதியா சாப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை இதை சாப்பிடுவார், அவ்வளவுதான். பசுவோட கோமியத்துல பார்லியை வேக வச்சு சாப்பிடுவார். தரையில தான் படுத்துக்கிட்டார். சோ பாதுகையோட ராஜ்யத்துல அவர் வசிச்சார். சோ பகவானோட பாதுகைக்கு ஸ்பெஷல் ஒண்ணு உண்டு. என்ன அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வேதாந்த தேசிகர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியார் உண்டு.
அவர் ஸ்ரீரங்கத்துல இருந்தப்போ ஒரு பண்டிதர் வந்திருந்தார், ஒரு திக்விஜய் பண்டிதர். அவர் எல்லாரோடையுமே போட்டி போடுறது அவருக்கு வேலையே. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய ஸ்லோகங்கள் ரங்கநாதரை புகழ்ந்து எழுதணும். நிறைய ஸ்லோகங்கள், ஐ திங்க் ஒரு 1000-100 ஸ்லோகங்கள் எழுதணும்னு நினைக்கிறேன். ஒரு ராத்திரிக்குள்ள எழுதி மறுநாள் கொண்டு வரணும். இது போட்டி. யார் கொண்டு வராங்களோ அவங்கதான் பெரிய கவிஞன், பெரிய புலவன், பெரிய பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மறுநாள் காலையில, முந்தின நாள் ராத்திரி இதை அனௌன்ஸ் பண்றாங்க. மறுநாள் காலையில வேதாந்த தேசிகரும் அந்த இன்னொரு பண்டிதரும் வரார். வந்து பார்க்கும்போது பண்டிதர் என்ன சொல்றாரு, நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பாட்டை காட்டுறாரு. நான் யாரை பத்தி எழுதுனீங்கன்னா ரங்கநாதரை பத்தி எழுதியிருக்கு. சோ இவர் வேதாந்த தேசிகர் கிட்ட சொல்றாங்க, நீங்க எழுதுறதை காட்டுங்க. என்னால ரங்கநாதரை பத்தி முழுசா பாட முடியல. நான் அப்ப எதை பத்தி பாடியிருக்கீங்கன்னா, பகவான யூஸ்வலா நம்ம தரிசனம் பண்றதோ அல்லது புகழ்றதோ எப்பவுமே பாதத்துல இருந்து ஆரம்பிப்போம். சோ நான் என்ன பண்ணேன்னா, பாதத்துக்கு கீழே இருக்கிற பாதுகையில இருந்து நான் ஆரம்பிச்சேன். சோ அவர் எத்தனை பாட்டு பாடினாருன்னா 1000 பாடல்கள் ஜஸ்ட் பாதுகையை புகழ்ந்து பாடினார். நம்பெருமாளோட பாதுகைய, நம்பெருமாள் ரங்கநாதர், அவரோட பாதுகையை புகழ்ந்து 1000 பாடல்கள் ஒரே ராத்திரியில பாடினார். அதுதான் பாதுகா சகஸ்திரம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் அழைக்கப்படுது. இன்றைக்கும் ரொம்ப ஃபேமஸ். நீங்க நம்பெருமாள் ரங்கநாதரோட உற்சவ மூர்த்தியை பாத்தீங்கன்னா தெரியும், அவரோட கால் கட்டை விரல்களுக்கு நடுவுல ஒரு வைரக்கல் பதிச்சிருப்பாங்க. பாதுகா, நம்பெருமாள் பாதுகா போட்டிருக்காரு. சோ அந்த பாதுகையில இருந்து ஆரம்பிக்கிறார் மெதுவா பாடலான்ட்டு. ஆனா பாதுகைக்கு 1000 பாடல்கள் பிடிச்சிருச்சு. சோ அப்பேற்பட்ட சிறப்பு அம்சம் கொண்டது ராமரோட பாதுகை. பரதார்பித நிஜ பாதுகராம். இப்போ பகவான் பரதனுக்கு தன்னோட பாதுகைகளை கொடுத்து ராமராஜ்யம் சிறப்பா போயிட்டு இருக்கு. பரதன் என்ன கண்டிஷன்ல ராமராஜ்யத்தை ஏத்துக்கிறார், அயோத்தியாவோட ராஜ்யத்தை ஏத்துக்கிறார் அப்படின்னா, 14 நாள் கழிச்சு, சரி 14 வருஷம் கழிச்சு ஒரு நாள் நீங்க லேட் ஆனா கூட நான் என்ன பண்ணுவேன், நெருப்புல இறங்கிடுவேன். ஏன்னா இது என்னோட ராஜ்யம் கிடையாது, உங்க கட்டளையின் பேர்ல தான் நான் ராஜ்யத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா ராமர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு, ராம இந்த ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல இது என்னோட கட்டளை, நீ என் பேர்ல ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சோ 14 வருஷம் டைம் உங்களுக்கு, ஒரு நாள் லேட் ஆனாலும் நான் நெருப்புல இறங்கிடுவேன். சோ இதோட அயோத்தியா காண்டம் முடிகிறது. ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம். चंद्र भगवान की जय, सीता लक्ष्मण हनुमान की जय. हरे कृष्णा.